RIP stands for Routing Information Protocol. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். எதுக்காக ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நமக்கு வேணும்? யாருனாலும் சொல்லலாம். பட் எதுக்காக நமக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்? ஸ்டாட்டிக் ரவுட்டர் இருக்குதே, டிஃபால்ட் ரவுட்டர் எழுதணும், ஸ்டாட்டிக் ரவுட்டர் எழுதணும். எதற்காக ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்? யாருனாலும் சொல்லலாம். சரி, வெங்கட் சுப்பிரமணியன் சொல்லுங்க. சரி பிரேம், நீங்க சொல்லுங்க. அவர் மைக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பாத் நமக்கு டைனமிக்கா ரவுட்டிங் டேபிள்ல போடும். ஒரு டெஸ்டினேஷனுக்கு பல வழிகள் இருக்கலாம். ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பணும்னா பல வழிகள் இருக்கலாம். ஏன்னா நெட்வொர்க்ன்றதே ஒரு வெப் தானே, ஒரு சிலந்தி வலை மாதிரி தான். பல வழிகள் இருக்கலாம். அதுல சிறந்த வழின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புரோட்டோக்கால் ஒரு முறையை வச்சு கண்டுபிடிக்கும். அது பேர் தான் மெட்ரிக்னு சொல்லுவோம். எந்த வழியில போனா கம்மி மெட்ரிக்கோ, நம்ம கூட அப்படி தானே பண்ணுவோம் சில சமயம். எந்த ஃபிளைட்ல போனா கம்மி காசோ அந்த ஃபிளைட்ல தான் போவோம். நமக்கு தேவை பாரிஸ்க்கு போகணும். ஸோ எந்த ஃபிளைட்ல போனா கம்மி காசோ அந்த காசுல தான் போவோம். அந்த மாதிரி கம்மி கம்மி மெட்ரிக். ஒவ்வொரு புரோட்டோக்காலுக்கும் ஒரு மெட்ரிக் இருக்கு. அந்த மெட்ரிக்கின் அடிப்படையில எந்த பாதை வழியா போனா கம்மி மெட்ரிக்கோ அதுதான் சிறந்த பாதை. அந்த பாதையை ரவுட்டிங் டேபிள்ல போடும். ரவுட்டிங் டேபிள் ஒரு முக்கியமான டேபிள். ரவுட்டர்ஸ் எப்பவுமே அதை ரெஃபர் பண்ணி தான் பேக்கெட்டை புஷ் பண்ணும் ஒரு பாதை வழியா. ஸோ ரவுட்டிங் டேபிள்ல பாதையை நாம எழுதுனா அது ஸ்டாட்டிக் ரூட். ஒரு புரோட்டோகால் எழுதிச்சுன்னா அது டைனமிக் ரவுட்டிங். அந்த டைனமிக் ரவுட்டிங் பண்றதுக்கு நமக்கு டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் தேவை. அதுல ஒண்ணுதான் இந்த ரிப். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல V2ன்னு போட்டிருக்கே, ஏன் ரிப் V2ன்னு போட்டிருக்குது? இந்த ரிப்ல 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வெறுமனே ரிப் எனேபிள் பண்ணோம்னா வெர்ஷன் 1 தான் எனேபிள் ஆயிருக்கும். வெர்ஷன் 1 ஒரு கிளாஸ் ஃபுல். வெர்ஷன் 2 நம்ம பிரேம் சொன்ன மாதிரி கிளாஸ்லெஸ். கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். கிளாஸ்லெஸ். இந்த கிளாஸ்லெஸ் நெட்வொர்க் தான் பெரும்பாலான இடங்களை நீங்க பார்ப்பீங்க. கிளாஸ்லெஸ்னா என்னது? சப்நெட்டட் நெட்வொர்க்ஸ். சப்நெட் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ஃபுல் கிடையாது. கிளாஸ் ஃபுல்லுக்கு ஆப்போசிட் தான் கிளாஸ்லெஸ். வெர்ஷன் 1 கிளாஸ் ஃபுல். இந்த வெர்ஷன் 1க்கு 10.0.0.1 அப்படின்னு சொன்னாலே அது /8 எடுத்துக்கோ. மாஸ்க் 255. இந்த /8 எப்படி எழுதலாம்? இப்படி எடுத்துக்கோ. அதுக்கு வெர்ஷன் 1க்கு சப்நெட்டட்லாம் புரியாது. சப்நெட்டட்னா என்ன? இது 10.1.0.1 ஆக்சுவலா நம்ம /16 பண்ணியிருக்கிறோம்.
அதை சப்மிட் பண்ணிடுங்க. 255.255.00 இதுதான் ஆக்சுவல் சப்மிட் மாஸ்க். ஆனா இந்த வெர்ஷன் 1க்கு இதெல்லாம் புரியாது. 10 அப்போ /8 தான் அதுவாகவே எடுத்துக்கும். ஆனா கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படி கிடையாது. நீங்க என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதை எடுத்து. அதான் classless protocol. Version 2 is a classless routing protocol. அப்படின்னு பார்த்தோம். சரி, ப்ராட்காஸ்ட்னா என்ன? யாருனாலும் சொல்லலாம். நம்ம வெங்கட், அர்ஜுன் கூட சொல்லலாம். ஆமா, அது லேயர் 2 ப்ராட்காஸ்ட். நீங்க சொன்னது வந்து லேயர் 2 ப்ராட்காஸ்ட். ஒரு நெட்வொர்க்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பாக்கெட் அனுப்புதுன்னா அது லேயர் 2 ப்ராட்காஸ்ட்னு சொல்றோம். ஆனா பொதுவா ப்ராட்காஸ்ட்னு சொன்னா அது லேயர் 2யும் குறிக்கும், லேயர் 3யும் குறிக்கும். இங்க நான் என்ன விரும்புறேன்னா லேயர் 3 பத்தி, ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ லேயர் 3 ப்ராட்காஸ்ட் பத்தி தான் நான் இப்போ கேட்கிறேன். ப்ராட்காஸ்ட்னா என்னன்னா எல்லா நெட்வொர்க்குக்கும், அதாவது அந்த பேக்கெட் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகும், எல்லா நெட்வொர்க்குக்கும் போகும். அப்படிப்பட்ட ஒரு அட்ரஸ் இருக்குங்க. அதுதான் இது 255.255. இந்த அட்ரஸ்க்கு ஒரு பேக்கெட்டை யாராவது அனுப்பணும்னு சொன்னா அது உலகத்துல உள்ள எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கெல்லாம் அந்த பேக்கெட் போய் சேருதோ அவங்க எல்லாம் வந்து ஆமாமா இது எனக்குதான் ஓபன் பண்ணோம். அது பேர் ப்ராட்காஸ்ட். ஆனா இந்த அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா எல்லாரும் ஓபன் பண்ண முடியாது. எந்த கம்ப்யூட்டர் 10.0.0 அது மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். ஆனா இந்த இந்த அட்ரஸ்க்கு அனுப்புற பேக்கெட் யாருக்குனாலும் போகும். இது எதுக்காக நான் இப்ப சொல்றேன்னா, வெர்ஷன் 1 வந்து இந்த அட்ரஸை பயன்படுத்தி தான் அப்டேட்ஸை அனுப்பும். வெர்ஷன் 1. அதுவே வெர்ஷன் 2 பாத்தீங்கன்னா ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணும். 224.0.0.9 இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணும். ரிப் வெர்ஷன் 1 ப்ராட்காஸ்ட் அட்ரஸை பயன்படுத்தும். ரிப் வெர்ஷன் 2 மல்டிகாஸ்ட் அட்ரஸை பயன்படுத்தும். பிரேம், இது புரிஞ்சுதா பிரேம்? சரி, இது புதிய டாபிக். நம்ம இதை பத்தி பேசல போன கிளாஸ்ல, இந்த அட்ரஸ் பத்தி பேசல. ஓகே, ஸோ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த மல்டிகாஸ்ட்க்கும் ப்ராட்காஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் அப்டேட்ஸ் அனுப்பும். இது வெர்ஷன் 1. இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நெட்வொர்க்ல அவங்க எல்லாருக்கும் போகும். பிரிண்டருக்கு போகும், ஸ்கேனருக்கு போகும், கம்ப்யூட்டர்ஸ்க்கு போகும். பாருங்க, இந்த ரிப் அப்டேட் அவங்களுக்கு எல்லாம் தேவையே கிடையாது. ரிப் அப்டேட் யாருக்கு வேணும்? ரிப் ரன் ஆயிட்டு இருக்கிற அடுத்த ரவுட்டருக்கு வேணும். ரிப் ரன் ஆயிட்டு இருக்கிற ரவுட்டருக்கு தான் இந்த ரிப் கொடுக்குற ரவுட் அப்டேட்ஸ் தேவை. ஆனா ஒரு கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுது? அப்டேட் அனுப்புது. அனுப்பும் போது இந்த அட்ரஸ்க்கு அனுப்புது. என்ன சொல்லுது? யார் என் அப்டேட்டை வாங்குறீங்களோ உங்களுக்கு தான் அந்த பேக்கெட். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிச்சுன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு தான் அந்த பேக்கெட். ஒரு கம்ப்யூட்டருக்கு ரிப் அப்டேட் தேவையா? புரியவே புரியாது கம்ப்யூட்டருக்கு. இப்போ என் லேப்டாப்க்கு ஒரு ரிப் அப்டேட் வருது.
ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோடைய அப்டேட் வருது. என் லேப்டாப்புக்கு என்னன்னே தெரியாது, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் என்னன்னே தெரியாது, ட்ராப் பண்ணிடும். உங்க லேப்டாப்புக்கு என்னன்னே தெரியாது, ரவுட்டருக்கு தான் அது தேவை, அது ரிப் எனேபிள் பண்ணியிருக்கிற ரவுட்டருக்கு தான் தேவை. ஸோ இது ஒரு டிராபேக். இந்த வெர்ஷன் 1ல 2 பெரிய டிராபேக் பார்த்துருக்கீங்க. ஒன்று, இது கிளாஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால சப்நெட்டட் நெட்வொர்க்ஸ் புரிஞ்சுக்க தெரியாது. அது உலகத்துல பெரும்பாலான இடங்கள்ல நம்ம சப்நெட்டட் நெட்வொர்க் தான் வச்சிருக்கிறோம். ஸோ வெர்ஷன் 1 இந்த ஒரு பெரிய காரணத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அடுத்த பெரிய காரணம் ஏன் வெர்ஷன் 1 நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புது. அதுவே வெர்ஷன் 2 இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புறதுனால ரிப் எங்கெங்கெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோ அந்த ரவுட்டருக்கு மட்டும்தான் போய் சேரும். மறுபடியும் சொல்றேன், வெர்ஷன் 2 ப்ராட்காஸ்ட்க்கு மாறாக ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு பதிலாக இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புறதுனால என்ன லாபம்? ரிப் வெர்ஷன் 2 எனேபிள் செய்யப்பட்டிருக்கிற ரவுட்டர்ஸ்ல மட்டும்தான் இந்த பேக்கெட்டை ஏத்துக்க முடியும், மற்ற ரவுட்டர்லாம் ஏத்துக்காது. ரிப் வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணிருக்கிற ரவுட்டர் மட்டும்தான் இந்த அப்டேட்ஸை பெற முடியும், மற்ற டிவைசஸ்லாம் டிராப் பண்ணிடும். ஆனா வெர்ஷன் 1ல பாத்தீங்கன்னா எல்லா டிவைஸ்க்கும் சொல்லியிருக்கு. 255 என்ன அர்த்தம்னா எல்லோருக்கும், ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே என்ன பண்றாங்க, அதை ஓபன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இது நமக்கு இல்லை அப்படின்னு டிராப் பண்ணும், ப்ராசஸ் பண்ண பின்னாடி டிராப் பண்ணும். ஆனா ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புனீங்கன்னா ரிப் எனேபிள் பண்ணிருக்கிற ரவுட்டர்ஸ் மட்டும்தான் அதை ப்ராசஸே பண்ணும். அப்போ ரிப் வெர்ஷன் 2 தான் பெஸ்ட். ஏன்னா ரிப் வெர்ஷன் 1 அன்னெசரியா தேவையில்லாம எல்லா டிவைஸும் தொந்தரவு பண்ணும். சரி, யாராவது சொல்லுங்களேன், எத்தனை செகண்டுக்கு ஒரு முறை இந்த அப்டேட்ஸ் ரிப் அனுப்பும்? 30 செகண்டுக்கு ஒரு முறை அப்டேட்ஸ் அனுப்பும். வெர்ஷன் 1 இருந்தா இந்த அட்ரஸ் அனுப்பும், வெர்ஷன் 2 இருந்தா இந்த அட்ரஸ் அனுப்பும். இதுக்கு பேர் பீரியாடிக் அப்டேட்னு சொல்லுவோம். ஏன்னா பீரியாடிக்கெல்லாம் கரெக்டா 30 செகண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து அப்டேட்ஸ் அனுப்பும். பாருங்க, 30 செகண்டுக்கு ஒரு முறை நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் தொந்தரவு பண்ணும் இந்த வெர்ஷன் 1. ஆனா வெர்ஷன் 2 அப்படி கிடையாது. 30 செகண்டுக்கு ஒரு முறை ரிப் எனேபிள் பண்ணி இருக்கிற ரவுட்டரை மட்டும்தான் இது சென்றடையும். பெரிய வித்தியாசம். 30 செகண்ட் ஒரு முறை தேவையில்லாம பிரிண்டரையும் ஸ்கேனரையும் எல்லாம் தொந்தரவு பண்ணும் வெர்ஷன் 1. அதுவும் 30 நிமிஷம் கூட கிடையாது, 30 செகண்டுக்கு ஒரு முறை, அரை நிமிஷத்துக்கு ஒரு முறை பண்ணும். வெர்ஷன் 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதுவும் ரிப் தானே அதுவும் ரிப் தானேலாம் கிடையாது. ரிப் புரோட்டோகால் இருந்தாலும் அது நெட்வொர்க்ல ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. வெர்ஷன் 1 எல்லாருக்கும் அனுப்புன்றது ஏத்துக்க முடியாத ஒன்று. எல்லாருக்கும்னா நெட்வொர்க்ல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாருக்கும். உங்க செல்போன் இருந்துச்சுன்னா உங்க செல்போனு கூட வரும். செல்போனுக்கு ரிப் அப்டேட் என்னன்னே புரியாது. அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணும். 30 செகண்டுக்கு ஒரு முறை அதை செஞ்சா அவங்க செல்போன் என்ன ஆகும் பாருங்க, பிஸியாவே இருக்கும். தேவையில்லாத பேக்கெட்டை ப்ராசஸ் பண்ணி 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 பிஸியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம 30 செகண்டுக்கு ஒரு முறை
ஒயர்ல எல்லா பேண்ட்வித்தையும் கன்சியூம் பண்ணுது. அது ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்கிற டிராபேக். இந்த ரிப் வந்து வெர்ஷன் 2 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, 30 செகண்டுக்கு ஒரு முறை அப்டேட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். 30 செகண்டுக்கு ஒரு முறை ரிப் அப்டேட்ஸ் பேண்ட்வித் கன்சியூம் பண்ணுது. இப்போ நம்ம சொந்த நெட்வொர்க்கா இருந்தா பரவாயில்ல. நம்மளே வந்து மாசம் மாசம் யூஸ் பண்ற பேண்ட்வித்துக்கு காசு கொடுக்குறவங்களா இருந்தா, அப்போ ரிப்பு பயன்படுத்துற பேண்ட்வித்துக்கு தான் நம்ம அதிகமா காசு கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா 30 செகண்டுக்கு ஒரு முறை அவ்வளோ பெரிய பல்க் அப்டேட்டை, ரவுட் அப்டேட்ஸை அனுப்பு. இது ஒரு காமன் டிராபேக். வெர்ஷன் 1 இருந்தாலும் சரி, வெர்ஷன் 2 இருந்தாலும் சரி, 30 செகண்டுக்கு ஒரு முறை அப்டேட் அனுப்பும், பீரியாடிக் அப்டேட். இது இந்த ப்ரோட்டோகால்க்கே ஒரு டிராபேக். நம்ம அடுத்த ப்ரோட்டோகால் போகும்போது இந்த டிராபேக்கை பத்தி பேசுவோம். ஏன்னா அடுத்த ப்ரோட்டோகால்ல இந்த மாதிரி பீரியாடிக் அப்டேட்லாம் கிடையாது. பீரியாடிக் அப்டேட்னா என்னன்னா, ஹலோ சொல்றது இல்லை. இப்போ நீங்களும் நானும் பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பை த வே, இந்த ஹலோங்கிறதே வந்து ஒரு பொம்பளையோட பேராமா. ஆனால் உலகத்தில் எல்லாருமே ஃபோன் எடுத்தா ஹலோன்னு தான் சொல்லுவோம். ரீசெண்டாக நான் ஏதோ யூடியூப்ல யாரோ சொன்னாங்க, ஹலோங்கிறது வந்து இந்த கண்டுபிடிச்சவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய பேராமா. அதனால நம்ம ஹாய்ன்னு சொல்லி பழகலாம். சரி, அது ஒரு ஹாய் பேக்கெட் கிடையாது, டைனி பேக்கெட் கிடையாது. இது வந்து அப்டேட் பேக்கெட். அப்டேட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ரவுட்டிங் டேபிள்ல இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் பொட்டலம் கட்டி இந்த அட்ரஸ்க்கோ இல்ல இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கோ அனுப்புறது. அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பேண்ட்வித் பிடிக்கும் ஒயர்ல. அது 30 செகண்டுக்கு ஒரு முறை அனுப்பும். ஸோ இது வந்து பீரியாடிக் அப்டேட்டினுடைய செயல். 30 செகண்டுக்கு ஒரு முறை பேண்ட்வித் அப்படியே கன்சியூம் பண்றது பீரியாடிக் அப்டேட். மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணும் 224.0.9 வெர்ஷன் 2. சரி, வேற என்னென்ன வித்தியாசங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெர்ஷன் 2 அத்தன்டிகேஷனை கூட சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா என்ன? ஒரு 2 ரவுட்டர் இருக்கு. இந்த 2 ரவுட்டரும் அப்டேட்டை கொடுக்குது, 30 செகண்டுக்கு ஒரு முறை கொடுக்குது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஆனா அதே மாதிரி யாரோ ஒருத்தர், இவன் யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம நம்ம ஆபீஸ் ரவுட்டரே கிடையாது இது, இவன் நமக்கு அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? தப்பான ரூட்ஸ் நமக்கு வரும். இவன் ஒரு பேட் பாய்னு வச்சுக்கலாம். நம்ம ரவுட்டர் குழப்பறதுக்குன்னே தப்பு தப்பா ரூட்ஸை கொடுத்தாலும் என்ன ஆகும்? நம்ம பேக்கெட்ஸ் எல்லாம் சரியான பாதையில போவாது, சரியான டெஸ்டினேஷன் போவாது. அதை எப்படி தவிர்க்கிறதுனா, அத்தன்டிகேஷன் வச்சு தவிர்க்கலாம். என்னதான் இவன் அப்டேட் கொடுத்தாலும் நம்ம ரவுட்டர் அந்த அப்டேட்டை வாங்காது. செக் பண்ணும், உன் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும். இந்த பேட் பாய் கரெக்டான பாஸ்வேர்ட் சொன்னானா தான் ஏத்துக்கும். அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, நம்ம பாஸ்வேர்ட். ஸோ வர அப்டேட்டை உள்ளேயே சேர்க்காது நம்ம ரவுட்டர். ஏன்னா அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணிருக்கு. வெர்ஷன் 2ல நீங்க அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். ஏதாவது கேள்வி இருக்கா அத்தன்டிகேஷன் சம்பந்தமா? எனேபிள் பண்றது, கன்ஃபிகர் பண்றதுலாம் வேண்டாம். கதை புரிஞ்சுதா? ரவுட்டிங் புரோட்டோகால்ல அத்தன்டிகேஷன் எதுக்கு அப்படிங்கிற கதை புரிஞ்சுதா? நம்ம அப்டேட்டை வாங்குறதுக்கு முன்னால கரெக்டான ஆள்கிட்ட இருந்து தான் இந்த அப்டேட் வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நல்லது. அதுக்கு அப்டேட் அத்தன்டிகேஷன் தேவை.
ஏன்னா நெட்வொர்க்ல யாருனாலும் ரிப் எனேபிள் பண்ணலாம். ஏன்னா ரிப்புங்கிறது வந்து எல்லா வெண்டருக்கும், சிஸ்கோக்கு மட்டும் இல்லாம எல்லா வெண்டருக்கும் சொந்தமான ஒரு ப்ரோட்டோகால். அப்போ ரவுட்டர் வச்சிருக்கிறவன் எல்லாரும் ரிப் ரன் பண்ணுவான், வச்சிருப்பான். அவனுடைய ரவுட்டர்ல ரிப் இருக்கும். அவனும் எனேபிள் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க ரிப் வெர்ஷன் 2. அவனும் இதே அட்ரஸ் வச்சுதான் அப்டேட் அனுப்புவான். நம்ம ரவுட்டரும் இந்த அட்ரஸ் வச்சு அனுப்புது, அந்த ரவுட்டரும் இந்த அட்ரஸ் வச்சு அனுப்புது. அப்ப எல்லாரும் இந்த அட்ரஸ் வச்சு அனுப்பும் போது எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம ரவுட்டருக்கும் போய் சேரும், பக்கத்துல இருக்கிற வேற கம்பெனிக்கான ரவுட்டருக்கும் போய் சேரும். அவன் அனுப்புறது நமக்கு வந்து சேரும். அப்படி வராம இருக்கணும்னா, நம்ம அனுப்புறது அவனுக்கு போகாம இருக்கணும்னா, அவன் அனுப்புறது நமக்கு வராம இருக்கணும்னா அத்தன்டிகேஷன் அவசியம். இது வெர்ஷன் 2ல இருக்கு. அதனாலதான் இந்த வெர்ஷன் 1ஐயே நம்ம என்ன பண்றோம், சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறோம். வெர்ஷன் 1 3 முக்கியமான விஷயங்கள் இப்ப பார்த்துருக்கிறோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களுமே வெர்ஷன் 1ல வந்து இருக்கு. பிடிக்காத விஷயம் நமக்கு என்னது? ஒண்ணு, உங்களுடைய சப்நெட்டட் நெட்வொர்க் அது புரிஞ்சுக்க தெரியாது. 2, அது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அப்டேட் அனுப்புது. 3, அத்தன்டிகேஷன் சப்போர்ட் இல்லை. இது 3மே ரொம்ப அவசியம் பாருங்க. இது 3மே வெர்ஷன் 1ல இல்லை. என்ன இல்ல? மல்டிகாஸ்ட் சப்போர்ட் இல்ல, கிளாஸ்லெஸ் சப்போர்ட் இல்ல, அத்தன்டிகேஷன் சப்போர்ட் இல்லை. அதனால சிஸ்கோ ரவுட்டர்ல தான் பை டிஃபால்ட் வந்து வெர்ஷன் 1 இருக்கும். நீங்க வெர்ஷன் 2க்கு மாற்ற வேண்டியது இருக்கு. சில வெண்டர்ல பெரிய பிரபலமான இப்ப இருக்கிற வெண்டர்ல எல்லாம் நீங்க ரிப் எனேபிள் பண்ணீங்கனாலே வெர்ஷன் 2 தான் எனேபிள் ஆகும். தேவைன்னா நீங்க வெர்ஷன் 1க்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா பை டிஃபால்ட் வெர்ஷன் 2 தான் இருக்கும். சிஸ்கோவை தவிர பல வெண்டர்ல நான் பார்த்துருக்கேன், பை டிஃபால்ட் வெர்ஷன் 2 வச்சிருப்பாங்க. ரிப் எனேபிள் பண்ணீங்கனாலே வெர்ஷன் 2 தான் எனேபிள் ஆகும். ஆனா நம்ம சிஸ்கோல அப்படி கிடையாது. நீங்க ரிப் எனேபிள் பண்ணீங்கன்னா வெர்ஷன் 1 தான் எனேபிள் ஆகும். நீங்க தான் வெர்ஷன் 2க்கு மாத்தணும். ஒரே ஒரு சிங்கிள் கமாண்ட், அது வெர்ஷன் ஸ்பேஸ் 2, அவ்வளவுதான். வெர்ஷன் 2க்கு நம்ம தான் மாத்தணும். சரி, இப்ப நான் சொன்னது சிஸ்கோலே சில டிவைஸ் பொருந்தாது. சிஸ்கோலே வந்து நெக்ஸஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கு, டேட்டா சென்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸ்ல நீங்க ரிப் எனேபிள் பண்ணீங்கன்னா வெர்ஷன் 2 தான் எனேபிள் ஆகும். அதுல வெர்ஷன் 1 சப்போர்ட்டே கிடையாது, தேவையில்லைல்ல. அதனால மொத்தமா எடுத்துட்டாங்க நெக்ஸஸ்ல. ஸோ அதெல்லாம் நீங்க ஜாஸ்தி யோசிக்க வேணாம், நெக்ஸஸ் பக்கம் போக வேணாம். நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன முக்கியமா, வெர்ஷன் 1 தான் பை டிஃபால்ட்டா எனேபிள் ஆகும். வெர்ஷன் 2க்கு நம்ம மாத்தணும். வெர்ஷன் 2 தான் நமக்கு நல்லது, ஏன்னா வெர்ஷன் 2 கிளாஸ்லெஸ். வெர்ஷன் 2 ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்பும். அந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் என்ன, யாராவது சொல்லுங்க? வெர்ஷன் 2 30 செகண்டுக்கு ஒரு முறை பீரியாடிக் அனுப்புமே. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பும்? ரொம்ப அருமையா சொன்னீங்க. 224.0.0.9 இதுதான் வெர்ஷன் 2 யூஸ் பண்ற அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து இதுக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வேற எங்கேயுமே யாருமே யூஸ் பண்ணாது, எந்த ப்ரோட்டோகாலுமே யூஸ் பண்ணாத ஒரு அட்ரஸ். சரி, ஸோ இப்போ எப்படி எனேபிள் பண்ணலாம்? நீங்க இந்த குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிட்டு ரவுட்டர் ரிப் அப்படிங்கிற கமாண்டை போட்டீங்கன்னா அது ரிப் மோடுக்குள்ள போயிடும். பாருங்க, ரிப் ரவுட்டர் மோடுக்குள்ள போயிடுது. அதுக்குள்ள போயிடுது, ரிப்புக்குள்ள போயிடுது. இது சரி, எனக்கு ரிப்பு வேண்டாம், கேன்சல் பண்றது எப்படின்னா இந்த இடத்துல நோ போடணும். பிகினிங்ல நீங்க எது ஒண்ணு கேன்சல் பண்ணணும்னாலும் என்ன கன்ஃபிகர் பண்ணீங்களோ
அந்த கன்ஃபிகரேஷனுக்கு முன்னால போய் நோ போட்டுருணும். ரவுட்டர் ரிப்புன்னு போட்டீங்க இல்லையா முன்னால, இப்போ நோ ரவுட்டர் ரிப்புன்னு போடணும். அப்போ ரிப்பு போயிடும். இது எனேபிள் மோடுன்னு சொல்லுவோம், ப்ரிவிலேஜ் மோடுன்னு சொல்லுவோம். இந்த மோட்ல ஷோ ஐபி ப்ரோட்டோகால், இந்த கமாண்ட் வந்து ஒரு ரவுட்டர்ல என்னென்ன ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நீங்க எனேபிள் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் காமிக்கும். ரிப் எனேபிளே பண்ணல இல்லை, நல்லது, நம்ம எனேபிள் பண்ணலாம். சரி, அடுத்த ரவுட்டர் போய் பார்ப்போம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் இங்கே இல்லை. அப்போ நம்ம எனேபிள் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டோமோ இல்லை சேவ் பண்ணலையோ பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஷோ ஐபி ப்ரோட்டோகால். ரொம்ப நல்லது. எதுலையுமே நம்ம ரிப் எனேபிள் பண்ணல, இப்போ பண்ண போறோம். ஐபி அட்ரஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்ன்ற கமாண்ட் போட்டோம்னா ஷோ ஐபி பாருங்க, இன்டர்ஃபேஸ் ஃபுல்லா டைப் பண்ணாலும் சரி, ஐஎன்டின்னு டைப் பண்ணாலும் பிரீஃப். ஐபி அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் போட்டுருவோம். ஷோ ஐபி ரவுட்னு போட்டோம்னா ரவுட்டிங் டேபிள் காமிக்கும். ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரவுட் போட்டிருக்கோம். நம்ம இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு ரிப் ரன் பண்ண போறோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நம்ம முடிச்சிட்டோம் அந்த டாபிக். ஸோ அதை எடுத்துடுறேன் நான். எப்படி நான் இதை இதை எப்படி கன்ஃபிகர் பண்ணணும், அதுக்கு முன்னால நோ போடணும். நோ ஐபி ரவுட் 0.0.0 0.0.0.0. அதுதான் இதுக்கு மீனிங். இதனுடைய அர்த்தம் இதுதான். அப்புறமா அதை இங்க போன்னு சொல்லியிருக்கிறேன். 30.0.0.1க்கு போன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே தூக்கிடணும். இந்த லைன் அப்படியே ஃபுல்லா தூக்கியாச்சு. இப்ப போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ரூட் இருக்காது அங்க, இல்ல எஸ்டாக அந்த ரூட் இல்லை, எடுத்துட்டோம். நல்லது. இப்ப நான் ரிப் எனேபிள் பண்றேன், நல்லா பாருங்க. ரவுட்டர் பாருங்க, இதெல்லாம் இருக்கு. ரிப் இருக்கு, ஓஎஸ்பிஎஃப் இருக்கு, இஐஜிஆர்பி இருக்கு, பிஜிபி இருக்கு. நாம எனேபிள் பண்ணணும்னு விரும்புறது இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் ஆகிய ரிப். நான் சொன்னேன், நீங்க ரிப் எனேபிள் பண்ணீங்கன்னா வெர்ஷன் 1 எனேபிள் ஆகணும். அதை முதல்ல செக் பண்ணலாம். ரவுட்டர் ரிப் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ல இல்ல. ஏன்னா ரவுட்டர் ரிப் நீங்க போட்டிருந்தாலும் எந்த நெட்வொர்க்குன்னு சொல்லாதனால அது ஆக்டிவ் ஆகாது. ஏதாவது ஒரு நெட்வொர்க் சொல்லியிருக்கணும், இந்த நெட்வொர்க்குக்கு ரிப் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம கிட்ட இந்த 2 நெட்வொர்க் இருக்கு, 40 இருக்குது, 30 இருக்கு. இதுல எந்த நெட்வொர்க்குக்கு ரிப் ரன் ஆகணும், ரெண்டுத்துக்குமே சொல்லணும். அப்ப என்ன ஆகும், ரிப் இந்த 2 நெட்வொர்க்கையும் அட்வர்டைஸ் பண்ணும். 30 செகண்டுக்கு ஒரு முறை சொன்னோம் இல்லையா, அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ எதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொல்லணும். ரவுட்டர் ரிப் நெட்வொர்க் 40 அட்வர்டைஸ் பண்ணுங்க, நெட்வொர்க் 30 அட்வர்டைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். 10 20 எல்லாம் சொல்லக்கூடாது. 10 20 இந்த ரவுட்டருக்கு சம்பந்தம் இல்லாது. பாருங்க, ரவுட்டர் 3ல இப்ப ரவுட்டர் 3ல இருக்கிறேன். ரவுட்டர் 3க்கும் 10க்கும் சம்பந்தமே கிடையாது. 10 வந்து இங்க ரவுட்டர் 1ல இருக்கு. நீங்க ரவுட்டர் 1ல வேணா போயிட்டு நெட்வொர்க் 10 20ன்னு சொல்லலாம். அதே போல ரவுட்டர் 2ல 10 பத்தி சொல்லக்கூடாது. ரவுட்டர் 2ல 20 பத்தி சொல்லலாம், 30 பத்தி சொல்லலாம், 40 பத்தி சொல்லக்கூடாது. ரவுட்டர் 3ல தான் நீங்க 40 பத்தியும் 30 பத்தியும் சொல்லணும். ஸோ என்ன சொல்ல வர, என்ன நெட்வொர்க் இந்த ரவுட்டர்ல நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் அட்வர்டைஸ் பண்ண முடியும். அடுத்த ரவுட்டர்களுடைய நெட்வொர்க் இங்க அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் சொன்னேன் பை டிஃபால்ட் வெர்ஷன் 1 ரன் ஆகும். அது நான் காமிக்கிறேன் பாருங்க. ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, ரிப் ரன் ஆகுது. 30 செகண்டுக்கு ஒரு முறை அது பீரியாடிக் அப்டேட் அனுப்பும். வெர்ஷன் 1
அனுப்பும். அப்படின்னா என்ன, வெர்ஷன் 1 அனுப்பும்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. வெர்ஷன் 1 அனுப்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெர்ஷன் 1 அனுப்பும். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்பும். பாருங்க, இங்க பாருங்க. சென்டிங் வெர்ஷன் 1 அப்டேட்ஸ் டு 255 255 255 255. பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இது சாதாரணமா தெரியாது. இந்த மாதிரி டீபக் போட்டாதான் தெரியும். டீபக்னா என்ன? டீபக்னா பின்னால என்ன நடந்துட்டு இருக்குதோ இந்த ரவுட்டர், நீங்க இந்த ரிப் எனேபிள் பண்ணதுனால இந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, பின்னால நடக்கிற விஷயம், அதை பார்க்கணும்னா அந்த டிகிங் டீப், அதுதான் டீபக்னு. டீபக் ஆழமா தோண்டி எடுத்து பார்க்கறது. பொதுவா வராது, அந்த அப்டேட்டே வராது. பாருங்க, இப்போ வரவே வராது. நான் இந்த ரிப் என்னென்னலாம் அனுப்புது, என்னென்னலாம் வாங்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா டீபக் ஐபி ரிப்னு போடணும். அப்படி போட்டாதான் ரிப் என்னெல்லாம் கொடுக்குது, என்னெல்லாம் வாங்குது அப்படின்றத அதை காமிக்கும். இப்போ நான் போட்டேன் இல்லையா, 30 செகண்டுக்கு வரும்போது தான் அது அப்டேட் அனுப்பும். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 30 செகண்ட் ஆகணும், அப்போதான் அனுப்புறது வர்றது போறதெல்லாம் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? போகுது. சென்டிங் எதையும் இது வாங்கலை, ஏன்னா அடுத்த ரவுட்டருக்கு நம்ம ரிப் எனேபிள் பண்ணல. அனுப்பும் போது என்ன அனுப்புது பாருங்களேன். சொல்லுது, என்கிட்ட 30 நெட்வொர்க் இருக்குது, என்கிட்ட 40 நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சொல்லும் போது என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து 1 ஹாப், யார் வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து 1 ஹாப் அப்படின்னு சொல்லுது. 30 செகண்டுக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். சரி, இது எப்படி நிறுத்துறது? இது போட்டு டீபக் பண்ண ஆன் பண்ணீங்க. இது எப்படி ஆஃப் பண்றதுன்னா, அன்டீபக் ஆல் அப்படிங்கிற ஒரு கமாண்டு நீங்க இப்படி டைப் பண்ணாலும் சரி, இல்ல வெறும்னே யூ ஆல்னு டைப் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இதுக்கு வந்து நீங்க நோன்னு போட வேண்டாம், அன்டீபக் ஆல்னு போட்டா போதும். இப்போ ரிப்பை கேன்சல் பண்ணணும்னா, நீங்க எனேபிள் பண்ண ரிப்பை கேன்சல் பண்ணணும்னா நோ போடணும், நோ ரவுட்டர் ரிப். ஆனா டீபக்லாம் எனேபிள் பண்ணீங்கன்னா நோ டீபக்னு போடக்கூடாது. அதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்கு, அன்டீபக்னே கமாண்ட் இருக்கு, அன்டீபக் ஆல் அப்படின்னு போடும். சரி, ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, ரிப் இருக்கு. நான் இது என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். இப்ப நோ ரவுட்டர் ரிப், அவ்வளவுதான். எப்படி நீங்க கன்ஃபிகர் உள்ள இருக்கிறதெல்லாம் போயிட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நோ ரவுட்டர் ரிப் போட்டீங்கனாலே உள்ள நீங்க கன்ஃபிகர் பண்ண இந்த 2 நெட்வொர்க்கும் போயிடும். பாருங்க, இப்ப போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, இல்ல ரிப் இப்போ இல்லை. இப்போ நீங்க டீபக் பண்ணீங்கனாலும் வரவே வராது, எதுவுமே வராது. ஏன்னா ரிப் ரன் ஆனா தானே வரதுக்கு அப்டேட். எத்தனை செகண்ட் நீங்க வெயிட் பண்ணாலும் வராது. 30 செகண்டுக்கு ஒரு முறை வரும் இல்லையா, அதுதான் வராது. நீங்க 30 மணி நேரம் நின்றா கூட வராது, ஏன்னா ரிப் ரன் ஆகல. ஸோ அந்த ரிப் எப்படி எனேபிள் பண்றதுன்னா, ரவுட்டர் ரிப்புங்கிற கமாண்டை போட்டு எனேபிள் பண்ணணும். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்னு போட்டு காமிச்சிங்க இல்லையா, இங்க பாருங்க. இப்போ ஷோ ஐபி ப்ரோட்டோகால் ஏதாவது தெரியுதா? ரிப்புன்னு ஏதாவது வருதா? ஓஎஸ்பிஎஃப் ரிப் எதுவுமே வரல. இப்ப பாருங்க, ரவுட்டர் ரிப் நெட்வொர்க் 40 நெட்வொர்க் 30. இப்போ போய் பாருங்க ஷோ ஐபி ப்ரோட்டோகால், பாருங்க தெரியுது பாருங்க.
ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போட்டிங்கனாலே என்ன ப்ரோட்டோகால் எனேபிள் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ நான் இன்னொரு ப்ரோட்டோகால் எனேபிள் பண்றேன், ரவுட்டர் OSPF 1. இப்போ போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, ரிப்பும் எனேபிள் ஆயிருக்குது, OSPF-உம் எனேபிள் ஆயிருக்குது இல்லையா? பாருங்க, ரவுட்டர் EIGRP 100, நெட்வொர்க் 30. இப்போ போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் EIGRP எனேபிள் ஆயிருக்கு, ரிப்பும் எனேபிள் ஆயிருக்கு, OSPF-உம் எனேபிள் ஆயிருக்கு. OSPF அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 110, EIGRP ரிப்பினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 120, அண்ட் EIGRP இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் 90, எக்ஸ்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 170. இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம் விரிவா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரிப்புக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன. 120 பிரேம் 120, ரிப்புக்கு 120 மறந்துடக்கூடாது. OSPF-க்கு நம்ம உங்களுக்கு தெரியும் 110ன்னு சொல்லுவீங்க, அது இங்க இருக்கு. ரிப்புக்கு 120 நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிப்பு. அப்புறம் சொன்னேன், பை டிஃபால்ட் வெர்ஷன் 1 தான் ரிப்பு ரன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 தான் ரன் பண்ணுச்சு. டீபக் ஆஃப் பண்ணிடலாம். டீபக் ஆஃப் பண்ணா சரி. ஷோ ஐபி ப்ரோட்டோகால் வெர்ஷன் 1 போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த வெர்ஷன் 2-ஐ மாற்ற போறேன். config ரவுட்டர் ரிப்புக்குள்ள போயிட்டு சிம்பிள் கமாண்ட் ஒன்னே ஒன்று இருக்கு, வெர்ஷன் 2. அவ்வளவுதாங்க. வெர்ஷன் 2 மாத்தணும்னா என்ன சிம்பிள் இருக்குல்ல, சும்மா ரவுட்டர் ரிப்புன்னு போட்டு வெர்ஷன் 2 போட்டோம்னா போதும். இப்போ போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, ரிப்ல போய் பாருங்க, தெரியுதா? ரிப்பு கீழே அதே 30 செகண்ட் வரும்போது தான் அப்டேட் அனுப்ப போகுது. ஆனா வெர்ஷன் 2-வா அனுப்புது, வெர்ஷன் 2-வா ரிசீவ் பண்ணுது. சரி, இப்போ டீபக் பண்ணி பார்ப்போமா? முன்னால டீபக் பண்ணும்போது என்ன அட்ரஸ்ல அனுப்பிச்சிட்டு இருந்தது அப்டேட்ஸை? 30 செகண்டுக்கு ஒரு முறை என்ன அட்ரஸ்க்கு இதுக்கு முன்னால நம்ம 255.255.255.255. இப்போ பார்க்கலாம் எப்படி என்ன அனுப்புது. டீபக் ஐபி ரிப் என்ன அனுப்பணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்புவோம்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 224.0.0.9 பார்க்கலாம். முப்பது செகண்டுக்கு ஒரு முறை கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன கமான், 30 செகண்ட் வந்துச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க, சென்டிங் வெர்ஷன் 2. இதுல நீங்க கவனிக்க வேண்டியதை பாத்தீங்கன்னா இதுதான். பாத்தீங்களா, இந்த மாதிரி மாஸ்க் பாத்தீங்களா, இதுக்கு முன்னால வெர்ஷன் 1 அப்டேட் அனுப்பிச்சு வெர்ஷன் 1 எங்கேயாவது மாஸ்க் பத்தி சொல்லியிருக்கா? /8/16 எதையாவது சொல்லியிருக்கா? இல்ல, ஸ்லாஷே போடல. அது வெர்ஷன் 1. ஆனா வெர்ஷன் 2 பாருங்க, ஸ்லாஷ் போடும். வெர்ஷன் 2க்கு இந்த சப்நெட் மாஸ்க் நல்லா தெரியும். சப்நெட் மாஸ்க் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால், அதனால இதை கிளாஸ்லெஸ்ன்னு சொல்றோம். நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாஸ்க் தெரியும், /16 பண்ணியிருந்தீங்கன்னா /16 தெரியும், /20 பண்ணியிருந்தீங்கன்னா /20 தெரியும். வெர்ஷன் 2க்கும் வெர்ஷன் 1க்கும் உள்ள வித்தியாசத்துல இது ஒரு பெரிய வித்தியாசம். சப்நெட்டிங் பண்ணியிருந்தா சப்நெட் மாஸ்க் கன்சிடர் பண்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் நமக்கு தேவை. வெர்ஷன் 2 தான் சப்நெட் மாஸ்க் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், ஷோ ஐபி ஃபர்ஸ்ட் இது அன்டிபக் பண்ணிடுறேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் இங்க பாருங்க, இந்த இன்டர்ஃபேஸ்ல ஷோ ரன் இந்த gig 000
இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நான் /8 கொடுத்துருக்கேன். இந்த 8 வந்து நான் 16 மாத்துறேன் பாருங்க. இன்டர்ஃபேஸ் geek 0/0/0 IP address 40.0.0.1 255.255.0.0 16 மாத்திட்டேன். முன்னால ஒரே ஒரு 255 இருந்துச்சு மாஸ்க்ல, 2 255 போட்டேன். இப்போ போயிட்டு இந்த ரிப்பை பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், ரவுட்டர் ரிப்ல போயிட்டு நோ ஆட்டோ சம்மரின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஏன்னா பை டிஃபால்ட் என்ன பண்ணும், நீங்க என்ன சப்மிட் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்படி சம்மரைஸ் பண்ணிடும் /8க்கு. இதை கேன்சல் பண்றோம். நோ நோ டோன்ட் சம்மரைஸ். இதை பத்தி நான் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். சொல்லிட்ட பின்னாடி இப்போ டீபக் போய் பார்க்கலாம். டீபக் ஐபி ரிப். இப்போ மாஸ்க் 16 போட்டு அனுப்பும். /16 முன்னால 18 போட்டு அனுப்பிச்சது இல்லையா, இப்போ அந்த ஒரு 40 நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் /16 போடும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாஸ்க் கொடுத்துருக்கோம். இப்படி சப்நெட் மாஸ்கை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்டேட்ல அனுப்பக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் தான் வெர்ஷன் 2. வெர்ஷன் 1 அதை செய்ய முடியாது. இங்க பாருங்க /16 வெர்ஷன் 1 இதை செய்ய முடியாது. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஓகே, நம்ம அர்ஜுன். சரி, அர்ஜுனுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா இந்த கிளாஸ்? அதெல்லாம் வந்துடும்.